பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா என்கிறதிலே நாம் அந்த அளவுக்கு கண்டிப்பாய் அக்கறையாய் கவலையாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கொடூரமான உலகம், மோசமான உலகம், அசிங்கமான உலகம். உலகத்துல வக்கிரங்கள் உண்டு, கொடுமைகள் ஏராளம் உண்டு. பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. அவங்க இதுவரைக்கும் போய்கொண்டிருக்கிற மன அழுத்தங்கள் பெரியவர்களாய் வளர்ந்திருக்கிற தாய்மாரே உங்களுக்கு புரியாது. நிறைய பேர் பெரியவர்களை, குறிப்பா கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரிகளிடத்திலே சின்ன வாலிப பிள்ளைகள் பேசுகிறதை கேட்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை பார்த்தீர்கள் என்றால், ஒரு பக்கம் நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு தான் களியாட்டம் ஏராளம், அவர்களுக்கு தான் நாங்க அனுபவிக்காத வசதியெல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள், நாங்க எத்தனையோ காரியங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தது கூட இல்லை, அதெல்லாம் பிள்ளைங்க சின்ன வயசுலயே அனுபவிக்கிறாங்க. எத்தனை பேர் அம்மாமார் பெருமூச்சு விடுவாங்க, எங்க காலம் போலையா, எங்க காலத்துல இதெல்லாம் இல்லவே இல்லை, இப்ப பிள்ளைகள் பாருங்க என்னென்னத்தையோ எடுத்துக்கிட்டு தெரியுது அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா அவர்களுக்கு பரிசுத்தத்திற்கு நேராக நடக்கும் பொழுது சவால்கள் ஏராளம், அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் திணறுகிற பிரச்சனைகள் ஏராளம். அது பிரச்சனைன்னே தெரியாதபடிக்கு பிசாசு கொண்டு வச்சிருக்கான். அதுதான் அதுல இருக்கிற அவலம். பிள்ளைகள் அதை களியாட்டம், சந்தோஷம் அப்படியாக நினைத்து, அம்மாவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி, அவங்களுக்கு இது புரியாதுன்னு உங்ககிட்ட சொல்லாமலே அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் ஏராளம். பிள்ளைகள் உங்களோடு சொல்ல முடியவில்லை, பேச முடியவில்லை. அது வாலிப பையனாக இருந்தாலும் வாலிப பெண் பிள்ளையாக இருந்தாலும் தாய்மாரிடத்திலோ தகப்பன்மாரிடத்திலோ பிள்ளைகள் சொல்லாமல் வைத்திருக்கிறது ஆயிரங்கள். அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. அவர்களால சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்களுக்கு அப்ப உதவி செய்ய ஆள் இல்ல, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் அவ்வளவுதான் சீர்கெட்டு போவார்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை, சொன்னா பெரியவங்களுக்கு புரியாது, தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மன அழுத்தத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே காரியம் வேத வசனம், ஆண்டவரோடு இருக்கிற இணைப்பு. அந்த இணைப்பை சின்ன வயசுல இருந்து நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அது இல்லாம சின்னதுல இருந்தே அவர்களுக்கு ஒன்று டிவியை பார்த்தே நீங்க சாப்பாடு ஊட்டுவீங்க, இல்லைன்னா கையில ஒரு மொபைல் போனை கொடுத்துருவீங்க. அது எதையோ நோண்டிட்டு இருக்கும், அமுத்திட்டு இருக்கும். அது அமுத்தும் பொழுதே நீங்க வாயில நல்ல சாப்பாடை வேக 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 வேகமா மூட்டிட்டு இருப்பீங்க. ஆனா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா பிள்ளைகள் மற்றவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் நல்லா வாழ்றாங்களே, நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு ஆண்டவரை நான் ஆராதிச்சு அல்லது என்னுடைய நேரத்தை தேவனுக்கு செலவழிச்சு தான் நான் பெரிய வெற்றி காண முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்பதற்கு முன் கர்த்தரை அறிந்து கொள்ள தூண்ட வேண்டும். கர்த்தருடைய அவரை அறிகிறதினால் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சின்ன வயசுல இருந்தே தொட்டில் பழக்கம் சுடு, இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவோம். ஆனா நம்ம தான் அதெல்லாம் செய்யறது இல்ல, இல்லையா? அப்ப தொட்டில் ஆட்டும் பொழுது என்ன தாட்டி சொல்லி ஆட்டுறோம்? அங்க டிவியை சத்தமா வைங்க, எனக்கு பாட்டு சரியா வராது, அதனால டிவில இருந்து என்ன பாட்டு வருதோ பிள்ளைக்கு என்ன புரியவா போது? ஒரு குழந்தை எங்க கத்துக்க ஆரம்பிக்குதான்? பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுதே அது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குதான். அதனால தான் எலிசபெத் மரியாளை பார்த்த போது என்ன சொன்னார்? என் ஆண்டவருடைய தாய் வர கண்ட போது என் வயிற்றிலே பிள்ளை அப்படிங்க துளிச்சது. அதுக்கு எப்படிங்க தெரியும்? தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உணர்வுகள் வழியாக முதல் பாடத்தை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா! அந்த உணர்வுகளிலே நீ கர்த்தரோடு இருக்கிறாயா? அங்கதான் ஆரம்பிக்குது முதல் பாடம். அங்க ஆரம்பிக்கிற அந்த முதல் பாடத்திலே நம்ம தோற்று போயிட்டா, பிள்ளை எல்கேஜிலேயே ஃபெயில் ஆனா அப்புறம் எங்கெங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க் எடுக்கும்? அடிப்படை தோல்வி இல்லையா? அங்க அடிப்படையில போட வேண்டிய அஸ்திவாரத்திலே தோல்வி ஆயிருக்க. ஆனா எந்த நிலையில நம்ம தோல்வியுற்றவர்களா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தரிடத்துல வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ஆனா இத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு சில விஷயங்களை கற்று தருவதற்காக பிள்ளை பக்கத்துல நெருங்கறதுக்கு முன்னால பிசாசு வேகமா போய் அட்டாக் பண்ணி அவன் அதை வேற விதமா கத்து கொடுத்திருப்பான் பிள்ளைக்கு. பல நேரங்கள் அதான் நடக்குது. ஒரு நல்ல இன்னைக்கு பிள்ளைகள் வாழக்கூடிய வகைகளை பெற்றோர் சொல்லித்தர வழியே இல்லை. ஏன்? பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து அது பெரிய பிள்ளை ஆச்சு, 13 வயசு ஆச்சு, டீனேஜர் ஆயிடுச்சு. ஆன உடனே முதல்ல என்ன நினைப்பீங்க? ஒரு தாய் என்னத்தை தேடுவா சொல்லுங்க பார்க்கலாம்? உள்ள தள்ளிட்டு வரணும்.
அதன் பிறகு அது முடிச்சிட்டு வந்த உடனேயே நல்ல வேலையில உள்ள தள்ளிட்டு வந்துடணும். அது முடிச்ச உடனே நேர நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அல்லது நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடணும். என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது சிஸ்டர், ஆனா அது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அது வாழ போன இடத்துல எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க சிஸ்டர். சொல்றோமா இல்லையா? சொல்லுங்களேன். சொல்றோம் தானே? இப்படி ஒண்ணும் தெரியாம வழக்க சொல்லி கொடுத்தது யாரு? பல நேரங்களில் இதான் நடக்குது. பிள்ளைகள் எதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள்? ஏறு மாறாய் கோணல் மாணலாய் அவர்கள் கற்றுக்கொள்ளுவது உலகம் எதை சொல்லிக் கொடுக்கிறது, நண்பர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு கையிலே கிடைக்கிற இன்டர்நெட் அல்லது மொபைல் எதை சொல்லிக் கொடுக்கிறது, அதைத்தான் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்து அவர்கள் வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுறாங்க. அது எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு எங்கெங்க இருந்தோ விழி பிதுங்கி விழுந்து அது அடிபட்டு மிதிப்பட்டு வரும் பொழுது நாமும் சேர்ந்து கண்ணீர் விடுகிறோம். அப்போ முதலாவதாக இந்த பராக்குக்கும் இந்த மோசமான கோணல் மாறுபாடுகளுக்கும் இல்லாம பிள்ளை நேர் வழியில வரணும்னா கர்த்தரை குறித்த காரியங்களை ஒரு தாய் சொல்லி தருவது அவசியம். ஹல்லேலூயா. எனக்கு புரியலனாலும் வேத வசனத்தை படின்னு சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாதா? எனக்கு கற்றுக் கொடுக்கவே தெரியலனாலும் யார் கற்றுக் கொடுப்பார்கள் என்று அறிந்து அவர்களிடத்துல பிள்ளையை கொண்டு போய் விட முடியுமா? முடியாதா? எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் சமூகத்துல மண்டியிட முடியுமா? முடியாதா? என் தகப்பனே நீர் சொல்லித்தாரும் என்று கேட்க முடியுமா? முடியாதா? இதை செய்யாதபடிக்கு பிள்ளைகளை சில நேரங்கள்ல நம்மெல்லாம் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் குடும்பங்களில ஒரு பிள்ளை அல்லனா 2 பிள்ளை, அதனால யாருமே கண்டிக்காமல் வளர்க்கிறோம். நமக்கெல்லாம் பாருங்க, நாம் செய்த ஒரு தவறு, அதே தவறு நம்முடைய பிள்ளை செய்தால் நாம் அனுபவித்த தண்டனையை காட்டிலும் அதிகமாவா பிள்ளை கொடுக்கிறோம்? அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் நடக்குது. அப்போ பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில அவர்களுக்கு சொல்லி தருவதற்கும் கண்டிக்கிறதுக்கும் நாம அனுபவித்த அந்த தண்டனைகள் இல்லை. ஒத்துக்கிறீங்களா? உங்களை அடிச்ச அடி, நீங்க தப்பு செய்யும் போது உங்க அம்மா அப்பா அடிச்ச அடி உங்க பிள்ளைகளை அடிக்கிறீங்களா இல்லையா? ஆனா பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துல 13, 14 தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுது. நீ கண்டிக்கிறதுனால அவன் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து தப்புவிப்ப. ரொம்ப தெளிவா சொல்லிருது. நீ பெரம்ப கையாடாம நீ உட்கார்ந்து இருந்தன்னா உன் பிள்ளையத்தான் பாதாளத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கிற. சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டிய விதத்திலே தவறாமல் சொல்லிக் கொடுக்க நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஆமென். அது எப்படின்னு தெரியலையா? ஆண்டவர்கிட்டே கேட்போம். ஆமென். ஆண்டவர்கிட்டே கேட்போம். இப்போ ஒரு வீட்டுல இருக்கிற கொஞ்சம் பெரிய ஸ்திரீ, ஒரு பெரிய பெண்மணி, அந்த வீட்டுக்கு கொஞ்சமாச்சும் அந்த வீட்டோட நலன்ல அக்கறை இருக்கிறவள். நம்ம பார்த்தோம், தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுகிறது, எப்படி நாம் அவர்களுக்கு கற்பித்து தர வேண்டும், எப்படி நாம் சரியான பாதையை அவர்களுக்கு புகட்டி தர வேண்டும், இதையெல்லாம் சொல்லுது. எல்லாம் சரிங்க. இப்போ நான் வெற்றியோடு வாழ்வதற்கு வழி இருக்கா இல்லையா? அப்போ வெற்றி என்ற ஒன்று வேண்டும் என்றால் என்னவா செய்யணும்? ரொம்ப அழகா ரோமர் இருக்கிறது நிருபத்தில் 6வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, எப்படி வெற்றி வருகிறதாம். வெற்றி வருவது எப்படின்னா, முதல்ல நீங்க ஆண்டவரோடு சிலுவையிலே அறையப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரோட சிலுவையில் அறையப்பட்டவங்க எத்தனை பேருங்க? வரலாறு சொல்லுது 2 பேர் தான். இந்த பக்கத்துல ஒருத்தர், அந்த பக்கத்துல ஒருத்தர். ஒருத்தர் நல்ல கள்ளன், இன்னொருத்தர். இப்ப நீங்க எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னா நீங்க எந்த கள்ளன்? ஆண்டவரோடு சிலுவையிலே அறையப்பட்டீர்கள். நாம் எல்லாரும் அவரோட நம்முடைய ஆசை இச்சை எல்லாத்தையும் அறைந்து விட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம் என்றால், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவரோடு மரணத்தை தழுவுகிறோம். ஆமென். அவரோடு மரிக்கிறோம், அவரோடு உயிர்க்கிறோம். எல்லாம் ரைட்டு தான், சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அது உண்மைதானா? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். அவரோடு சிலுவையிலே அறையப்படுகிறோம், அவரோடு மரணத்துக்குள்ளார அப்படியே நாம் புதைக்கப்படுகிறோம். கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. சிலுவையில அவரோட அறையப்படுறது சும்மாவா? அதுக்கப்புறம் எங்க போறோமா? அவரை எப்படி புதைச்சு வச்சிருந்தாங்க தெரியுமா? அவரை எப்படி வச்சிருந்தாங்க? மரண சரீரம். ஏற்கனவே அந்த சரீரம் எப்படி இருந்தது? நார் நர கிழியாத குறையா இருந்தது. அடியான அடி, அத்தனையும் வாரினால் அடிக்கப்பட்ட அடிகள், முள்முடி காரி உமிழப்பட்டு எத்தனை அடிகள் இந்த உலகத்துல தாங்க முடியுமோ அத்தனையும் தாங்கி கைகளை உயர்த்திய வண்ணமாகவே அப்படியே சிலுவையிலே தொங்க வேண்டிய நிலைமை. கொஞ்ச நேரம் கையை தூக்கி வச்சிருந்தாவே நமக்கு கையை வலிச்சிரும். அந்த இடத்துல ஆணி அடிச்ச அந்த நரம்புகளின் ஊடாக பாய்ந்த ஆணி. சொல்றாங்க, இதுவரைக்கும் இருக்கிற எல்லா விதமான
வேதனைகளிலும் மிகவும் கொடியது. நம்ம கையில ஒரு ஆணியை மாட்டி அங்கிருந்து தொங்க விடுறது, நம்ம உடம்புடைய வெயிட் எல்லாம் தாங்க இழுத்து அந்த நரம்புகள் கிழிவது தான். அப்படி காலிலையும் நடு காலில் ஆணிகள் கடாவப்படுகிற நிலைமை. அப்படி அவர் தன்னையே உனக்காக தந்து கடைசி சொட்டு, ஒரு சொட்டு ரத்தம் அந்த உடம்புல பாக்கி இல்லை, கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் தனித்தனியா பிரிந்து வந்ததை சாட்சியாய் சொல்லுகிற ஒரு நூற்றுவர் தலைவனையும் பார்க்கிறோம். அப்படியாக எல்லா வாதைகளையும் அனுபவிச்சுட்டு இனி அந்த உடம்புல ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமையில தன் ஆவியை தந்து தன் ஜீவனை விட்ட ஆண்டவர் இயேசுவின் சரீரம். அந்த சரீரத்தை எப்படி அந்த உடம்ப சுத்துறாங்கன்னா, வெள்ளை போளமும் கரிய போளமும் ரெண்டும் சேர்த்து 37.5 கிலோ கொண்டு வந்து, அதாவது 100 ராத்தல்னா 37.5 கிலோ அவ்வளவு பிசின் கொண்டு வந்து வச்சு நீளமான துணி சீலைகளை நீளமாய் கிழித்துக் கொள்ளுவார்கள். அது நடுவில் அந்த பிசினை வச்சு 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 உடம்புல டைட்டா சுத்துவாங்க. இறுக்கமாய் சுத்தினால் உடம்பு கிருமிகளால் தாக்கப்படாது, அப்போ அழிவு அதற்கு வராது, அந்த சதைக்கு அழிவு வராது, அப்படியே அது நொறுங்கித்தான் போகும், பவுடர் போல நொறுங்கி போயிரும். அதுக்கப்புறம் எலும்பு மாத்திரம் இருக்கும். இது அவர்களுடைய நம்பிக்கை. அசிங்கமா மற்ற கிருமிகளால் தாக்கப்பட்டு அழுகி போக கூடாது சரீரம். உள்ளவே அப்படியே அது இருந்து பவுடர் போல ஆகி அது போயிட்டாக்க அது மோசம் இல்லைன்னு நினைச்சு அப்படியாக நல்ல பரிமள தைலங்களையும் பக்கத்திலே வச்சு அதை இறுக்கமாய் கட்டுவார்கள். அப்படி இறுக்கமாய் கட்டப்பட்ட ஒரு சரீரம் அங்க ஒரு ஓரத்துல கிடத்தப்பட்டு அந்த கல்லறைக்கு பெரிய கல், அந்த கல்லை தள்ளி வச்சு யாராலும் நகர்த்த முடியாத ஒரு 10-15 பேர் சேர்ந்து தள்ளினாதான் அந்த கல்லை புரட்டி எடுக்க முடியும். அப்படிப்பட்ட கல்லை வச்சு அந்த கல்லுக்கு ஒரு முத்திரை வச்சு அந்த முத்திரைக்கு காவலர்களை வைத்துவிட்டு அந்த இடத்துக்குள்ளார 3 நாட்கள் ஆன பிறகு நார வேண்டிய சரீரம், மனித வல்லமை, பாதாளத்தின் வல்லமை, அங்க இருந்த ராணுவத்தின் வல்லமை, இந்த உலகத்தின் எத்தகைய சக்தி ஆனாலும் சரி எல்லா வல்லமைகளையும் உடைத்துக் கொண்டு உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு வெற்றியை தேடி தந்தாரு. ஒரு நாளிலே இன்றைக்கு கை தட்டிட்டு நீ இந்த வெற்றியை இங்கே சுவைத்துட்டு நீ வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வெற்றியை இங்கே விட்டு போவதற்காக இல்ல. இனிமே அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1-14 வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அங்கே நீ அவரோடு அறையப்படுகிறாய், அவரோடு நீ மரித்து புதைக்கப்படுகிறாய், அவரோடு நீ உயிரோடு எழும்புகிறாய், அவர் உன்னோடு இணைகிறார். அதுதாங்க வெற்றி. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அவர் 2 கலக்கிறார். ஆமென், ஆமென். இனி அவர் உன்னுடைய வாழ்க்கையில எப்போதும் கலந்திருப்பார், உன்னோடையே அவர் கலந்திருப்பார். இது எப்போ? நீ உன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது. ஆமென். நீ இன்னமும் முரட்டாட்டத்திலே இருக்கிறாய், இன்னமும் நீ தேவனை விட்டு தூரமாக இருக்கிறதை தான் விரும்புகிறாய், இன்னமும் வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரம் மற்றபடி என்னுடைய பழைய விஷயங்களுக்கு போனால்தான் என்ன. சவுல ராஜாவாக்குனார் ஆண்டவர், பெரிய ராஜாவா அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 22 மற்றும் 23 பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே உத்தமம். அவனிடத்துல சொல்லப்படுகிறது, கீழ்ப்படியாமல் நீ இருந்தாய் என்றால் அது எதற்கு சமானமாம்? விக்கிரக ஆராதனைக்கு சமானம். பரிசுத்த ஆவியே, பலமுள்ள